நாம் இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்திய வார்த்தைகள், ஊழியக்காரர்கள் மூலமாக வெளிப்படுத்திய வார்த்தைகளை தேவன் கிருபையினால நமக்காக ஒரு வேத புஸ்தகமாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடைய வேதம் தான்றதுக்கு நம்ம நம்பலாமான்னா நம்பலாம். நிறைய அத்தாட்சி இருக்குது. இந்த உலகத்தில் முதலில் பேப்பரில் பிரிண்ட் பண்ணப்பட்ட புஸ்தகம் எது தெரியுங்களா? பரிசுத்த வேதம் தான். மனுஷன் பேப்பர் கண்டுபிடிச்சி, பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சி, பிரிண்டிங்கில் முதல்ல ஏறின புஸ்தகம் எது தெரியுமா? உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கலாம், 1000 வேதங்கள் இருக்கலாம். பரிசுத்த வேதம் தான் முதல்ல பிரிண்ட் ஆகப்பட்டது. இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிற புத்தகம் எது தெரியுமா? பரிசுத்த வேதம் தான். தெரியுமா உங்களுக்கு? அதிகமாக விற்பனை, அதிக மொழிகளில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிற புத்தகம் எது தெரியுமா? பரிசுத்த வேதம் தான். எந்த புத்தகமானாலும் இதுக்கு கீழே தான் வறுமை ஒழிய இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஆமென். அதனால் நம்ம நம்பலாம் ஆண்டுடைய வார்த்தைகள் இது என்று நம்பலாம். ரெண்டாவது நம்ம ஆண்டுடைய வார்த்தைன்றது நிறைய அத்தாட்சி கொடுக்குறோம். பிரசங்கம் பண்ணும்போது நிறைய அத்தாட்சி கொடுக்குறோம். உலகத்தில் மனிதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் எங்கேயும் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு காரியம் சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கினார்ட்டு. அல்லேலூயா. ஓகே. அதே போல மொழிகள் எப்படி உண்டாச்சு? இந்த உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லா மதத்திலும் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதம் மொழி ஏன் இப்படி உருவானதுன்றதுக்கு காரணம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் பேசுகிறது. மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்கிறது? மூளையில் இருக்கிறதா அல்லது வேற எங்கே இருக்கிறது? ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது இப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஆதியாகம புஸ்தகத்திலேயே மனிதனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று தேவன் ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் நோவா கூட பேசும்போது சொல்லிட்டார். மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் இருக்கிறது. அதனால் நீ மாம்சத்தை புசிக்கும்போது அதன் உயிராகிய ரத்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது? அதை புசிக்காத சொல்லிட்டாரு. அப்போ இந்த வேதம் பரிசுத்த வேதம் உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களில் இருக்கிற வேதங்கள் மாதிரி கிடையாதுங்க. மற்ற மதங்களில் இருக்கிற வேதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய சரீரத்துக்குரியவைகளை குறித்து தான் பேசுகிறது. பரிசுத்த வேதம் மனுஷனுடைய சரீரம், மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆத்மாவுக்காகவும் பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நம்பலாம், முழுசாக நம்பலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். தீர்க்க தரிசனத்தை ஓடுகிறவன் வாசிக்கும்படி அதை எழுதிவை. கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அதை எழுதிவை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை எப்படி வைக்கணுமா? வீட்டில் எழுதி வைக்கணுமா? அப்படி எப்படி எழுதி வைக்கணுமா? ஓடுகிறவன் வாசிக்கும்படி எழுதி வைக்கணுமா? அப்போ எப்படி எழுதணும்? இவ்வளோ உண்டா எழுதி வச்சிங்கன்னா தெரியுமா? நீங்களே கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஓடுறவனே பார்க்கணும்னா எவ்வளோ பெருசாக எழுதணும்? பெருசாக எழுதணும். அப்படி எழுதி வைக்கணுமா? எதுக்குன்னா நீ வசனத்துக்கு காத்திரு, அது தாமதித்தாலும் நிறைவேறும். லேட் ஆகலாம், ஆனால் அது ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. லேட் ஆகும், ஆனால் கரெக்டாக ஒர்க் ஆகும். வேஸ்ட்டாக மட்டும் ஆகிடாது. ஆமென். சரி, 7வது வசனம் போன வாரம் பார்த்தோம். ஒளியை படைத்து, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 7வது வசனத்தில், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். ஆமென். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஒரு சிலது என்னால் செய்ய முடியும், ஒரு சிலது என்னால் செய்ய முடியும்னு சொல்ல மாட்டார். சில சாமி இருக்குது, அதுக்கிட்ட போனால் படிப்பு தான் கொடுக்கும், பணம் கொடுக்காது. இன்னொரு சாமி இருக்குது, அதுக்கிட்ட போனால் பணம் தான் கொடுக்கும், படிப்பு கொடுக்காது.
இன்னொரு சாமி இருக்குது, அது கிட்ட போனால் வீரம் கொடுக்கும், பணமும் கொடுக்காது, படிப்பும் கொடுக்காது. ஆனால் இவர் வந்து பணமும் கொடுப்பாரு, படிப்பும் கொடுப்பாரு, வீரமும் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, சுகம் கொடுப்பாரு, எல்லாவற்றையும் ஒருவராய் செய்கிற சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம கோயிலில் வந்து எந்த பொம்மையும் கிடையாது. சில கோயிலில் போனால் நிறைய பொம்மைங்க வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு மூலையில் ஒரு ஒரு பொம்மை வச்சு அது சொல்லுவான், உனக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு அங்கே போ, இந்த பிரச்சனைக்கு இந்த கும்பிடு, இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தில் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இவைகளெல்லாம் கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நம்ம வணங்குகிற தேவன் வந்து இதில் வீக்கு அதில் ப்ளஸ்ஸு கிடையாது. அவர் எல்லாத்துலேயும் ப்ளஸ். எந்த டிபார்ட்மெண்ட்டும் இருந்தாலும், படிப்பு வேணுமா கர்த்தர் கொடுப்பார், ஞானம் வேணுமா கர்த்தர் கொடுப்பார், புத்தி வேணுமா கர்த்தர் கொடுப்பார், பிஸ்னஸில் ஆசீர்வாதம் வேணுமா கர்த்தர் கொடுப்பார், வேலையில் உயர் வேணுமா கர்த்தர் கொடுப்பார், சுகம் வேணுமா கர்த்தர் கொடுப்பார், சமாதானம் இல்லை சமாதானம் வேணுமா கர்த்தர் கொடுப்பார், சந்தோஷம் வேணுமா கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரு இடத்துல கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆப் இருக்குது, ஜிபேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கூகுள் பே ஒரு ஆப் இருக்குது, அது சூப்பர் ஆப். தெரியுங்களா? ஏன் சூப்பர் ஆப்னா, கரண்ட் பில்லை அதில் கட்டிடலாம். நம்ம சர்ச்சுக்கு வரி கட்டுறோம், வருஷத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் வரி கட்டுறோம், தெரியுங்களா? சர்ச்சுக்கு தண்ணி வரி, லேண்ட் வரி, நில வரின்னு சொல்லி கட்டுறோம். அவங்க ஆப்ரேஷன் ஆஃபீஸில் போனால் அவங்க நான் ரவுண்ட்ஸில் போயிடுவாங்க அதிகாரிங்க. அதனால் இந்த கூகுள் பேல என்ன பண்ணிடுறோம், இருக்கிற இடத்துலையே பே பண்ணிடுறோம். ரீசார்ஜ் பண்ணணுமா பே பண்ணிடுறோம், யாருக்குன்னா பணம் அனுப்பணுமா அனுப்பிடுறோம். டீ குடிச்சிட்டோம், சில நேரத்தில் 100 ரூபா கொடுத்தா, இல்லை சார் 12 ரூபா சில்லறை இல்லை சார் மீதி கொடுக்க, கவலை விடு, இருக்குது ஒரே ஒரு ஆப்பு எல்லாமே செய்கிற மாதிரி வச்சுக்கிறான் மனுஷன். சரி டீ குடிச்சது 12 ரூபா போட்டு விட்டுறோம். செய்கிறோமா செய்யலைங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த ஜிபேன்ற ஒரு கூகுள் பேன்ற ஆப் இல்லைன்னா எல்லாத்துக்கும் லைனில் போய் நின்றுட்டுரும். கரண்ட் பில் கட்டணும்னா அங்கே போய் லைனில் நிற்கணும். அங்கே ஒரே லடாய் சண்டை நடக்கும், முன்னாடி போயிட்டேன் பின்னாடி போயிட்டேன், பூந்துட்டேன் வந்துட்டேன்ட்டு. இப்போ அதெல்லாம் இல்லை, உக்காந்த இடத்துலையே வேலை நடக்குது. மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு ஆப்பை இவ்வளோ வேலை செய்யனா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூளையை கொடுத்தாரு, அவர் எவ்வளோ வேலை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அது மாதிரி ஆண்டவர். அவர் ஜிபே விட அவர் பெரிய பே, கூகுளை விட அவர் பெரிய எல்லு. ஆமென். நம்மள சந்தோஷப்படணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம ஆண்டவர் வணங்குறதுக்கு சந்தோஷப்படணும். மாற்றுவார். பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், கவலைப்படாதீங்க. மார்க் 4வது அதிகாரத்தில், யாரும் பைபிள் திறக்க வேணாம், 4வது அதிகாரத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்காக ஒரு படகுல பிரயாணம் பண்ணுறாங்க. பயங்கரமான காற்று வீசுகிறது. அது கடல் சொல்லிட்டு பைபிளில் போடும், கலிலேயா கடல் சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் அது கலிலேயா கடல் கிடையாது, அது ஒரு பெரிய ஏரி. நான் நேரில் போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் ஒரு முறை பேதுரு அனுப்புவார். பேதுரு அனுப்பி போய் வரி கட்டணும். பேதுரு இருக்கிற ஊருக்குள்ளே வந்துடுவார், கப்பர்நகூமுக்கு வராரு. அவர் வரும்போது, பேதுரு இருக்கிற ஊருக்கு வரும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மடக்கிட்டாங்க, டேக்ஸ் கட்டணும் அப்படின்றாங்க. அப்போது பேதுரு சொன்னார், ஆண்டவர் சொல்கிறார் பேதுரை பார்த்து, நீ உனக்காக எனக்காக டேக்ஸ் கட்டுறதுக்காக கடலில் போயிட்டு ஒரு வலையை ஒரு தூண்டில் போடு, ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீனை எடுத்து வாயை திறந்து பாரு, அதில் ஒரு காசு இருக்கும், அந்த காசு உனக்கும் எனக்கும் வரி கட்டுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பேதுரு என்ன பண்ணுவார், ஒரு தூண்டில் எடுத்துன்னு போய் ஒரு போடுவார் கடலில், மீன் கிடைச்சிடும். நம்ம பீச்சில் போயிட்டு ஒரு தூண்டில் போட்டு ஒரு மீனை யாரும் பிடிச்சிடுவீங்களா? 10 வருஷம் ஆனால் கூட பிடிக்க முடியாது. பீச்சில் போய் ஒரு தூண்டில் போட்டு பிடிக்க முடியாது. அப்போ எங்கே கரையிலே போய் மீனை பிடிக்கிறான்னா எப்படி பிடிக்க முடியும்? அது கடல்னா நம்ம கடல், மெரினா பீச் மாதிரி கடல் கிடையாது, சமுத்திரம் கிடையாது. அல்லேலூயா. சமுத்திரம் கிடையாது,
அது வந்து கடலுக்கு ஒப்பா இருக்கிற பெரிய ஏரி. நான் போய் பார்த்தேன் அதை ஆண்டவருடைய கிருபையினால. பெரிய ஏரிங்க, ரொம்ப பெருசு. நம்ம பீச் எப்படி தெரியுமோ அது மாதிரி அதை விட பெருசாக தெரியுது, பெரிய ஏரி. ஆனால் தண்ணி அமைதியாக தான் இருக்குது. லைட்டாக தான் வந்து கொஞ்சம் கடல் மாதிரி அந்த அலை வந்து ஓங்கி அடிச்சுட்டு புஷ்ஷுன்னு அடிச்சு புஷ்ஷுன்னு ஓடல, அப்படி கொஞ்சம் ஒரு லைட்டாக வந்து தான் போகுது ஒழிய கடல் அந்த கரையில், கலிலேய கடலில். ஆனால் ஃபுல்லாலாம் இங்கே மெரினா பீச்சில் அடித்து தள்ளின்னு வருது பாருங்க. ஆள் உக்காந்தா என்ன பண்ணோம், அடித்து கீழே பரட்டி எடுத்துரும். சில இடத்துல குளிக்க போகும்போது தெரியாத இடமா இந்த பக்கமாக பார்த்துட்டு வந்தால் பின்னாடி அடித்து ஒரு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து தூக்கி போட்டு போயிடும். அவ்வளோ ஃபோர்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வண்டா லைட்டாக அடிக்குது போகுது, அவ்வளோதான். ஆனால் அது கடல் கிடையாது பெரிய, ஆனால் கடல் மாதிரி இருக்கும். அப்போ அதில் இயேசு போகிறாரு. போகும்போது என்ன நடக்குது தெரியுங்களா, ஒரு காற்று அடித்து அந்த படகே நிரம்பத்தக்கதாக தண்ணி எழும்புது. யோசிச்சு பாருங்க. எப்பவுமே கடலில் பார்த்து கடலில் ஓட்டி பழகணுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடலில் அலையை பார்த்து பழகி போட் ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கடல் அலை எழும்பினா கூட தெரியும், பழகிட்டான். கொஞ்சம் வேகமாக அடிக்கும், அப்படி போடும், இப்படி போய் இறங்கிடும் அப்படின்ட்டு. இவங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக அழகாக ஆற்றுல ஓட்டி பழகுனாங்க. அடிக்கிற புயல் அடிக்கிற காற்றுல மெரினா பீச்சில் கடல் பொங்குற மாதிரி பொங்குது அந்த கலிலேயா கடல். அது பொங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்துட்டாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு எல்லாரும் பயந்துட்டாங்க, சீடர்கள்லாம். ஆனால் இயேசுவோ கப்பலின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். இயேசு என்ன பண்றாரா, சில பேரை கேட்பாங்க பாருங்க, எப்படிதான் தூக்கம் வருதோ உனக்கு, சந்தோஷப்படுங்க. ஆமா, பாஷாமாவுடைய அக்கா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா, தூங்குறவங்கள எழுப்பவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வேலை யார் எடுத்துட்டு வந்தாலும் சரி, அவர் தூங்குறாரு எழுப்பாதீங்க, அவங்க தூங்குறாங்க எழுப்பாதீங்க. என்ன சொல்லுவாங்க, தூங்குறவங்கள எழுப்பாதீங்க. தூக்கத்துடைய அருமை யாருக்கு தெரியும் தெரியுமா, தூக்கம் வராதவங்களுக்கு தான் தெரியும். தூங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தூக்கத்துடைய அருமை தெரியும். ஏன்னா சில நேரத்தில் தூக்கம் வராமல் 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் கூட என்ன பண்ண முடியல, தூங்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தூங்குறவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பொறாமையாக இருக்குது. தூக்கமே வர மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம், நல்லா படுத்தோட தூங்கிறான் இல்லை. ஏசு பாருங்க, நம்ம தூங்குறது வேறங்க, அவர் வந்து நம்ம அழகாக ஒரு ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எப்படி தூங்குறோம், ஒரு ஃபேனை போட்டுக்கின்னு அழகாக நல்லா தூங்குறோம் ஜம்முன்னு. அவர் எங்கே தூங்குறாரு, கடலில் படகு போயிருக்குது, அந்த படகுல பின்னாடி தலைக்காணி வச்சு தூங்குறாரா, அவர் தூங்கினுக்கிறாரு. பெரிய காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, எல்லாம் கத்தினுக்கிறாங்க, 12 பேரும் கத்தினுக்கிறாங்க உள்ள. ஆனால் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தூங்கின்னு இருக்கிறாரு. இயேசு ஏன் தூங்குறார் தெரியுங்களா, உங்கள் விசுவாசத்தை தூண்டி விடுவதற்காக அவர் அமைதியா இருக்கிறார். இயேசு ஏன் அமைதியா இருக்கிறார்னா, உங்கள் விசுவாசத்தை அவர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்தை, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு ஏன் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கடல் கொந்தளிக்கிறது, அவ்வளோ காற்று வீசுது, படகு நிரம்பத்தக்க தண்ணி வந்து அலைகள் வந்து மோதுது, ஆனாலும் இயேசு ஏன் அமைதியா இருக்கிறார், இயேசு நித்திரையா இருக்கிறார். ஏன் அமைதியா இருக்கிறார், நித்திரையா அப்படின்னு இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்குறாரு. ஏன்னா இவங்க கையிலே அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, இவங்க கிட்டேயும் விசுவாசம் இருக்குது. இப்போ இந்த படகு கவுந்தா இவங்க சாவாங்களா, இவங்க மட்டும்தான் சாவாங்களா, இயேசு சாவ மாட்டாரா, இயேசு நம்ம மிதந்துனே வந்துடுவாரா? ஆக்சுவலாக இவங்களுக்கு அது நீச்சல் தெரியும், 12 பேரும் கடலில் பழகணுங்க, நீச்சல் தெரியும். ஆனால் இயேசு வந்து தச்சர், அவருக்கு நீச்சல்லாம் ரொம்ப தெரியுமா தெரியாதான் தெரியாது, ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அது ரெண்டாவது. ஆனால் இப்போ மாம்சத்தில் இருக்கிறாரு. இவர் மனுஷனாக இருந்து மனுஷன் செய்ய வேண்டியதை தான் செஞ்சார், கடவுளாக இருந்து கடவுள் செய்ய வேண்டியதை செஞ்சார், செய்து கொண்டே இருக்கிறார், அது செய்கிறார் அவர். ஆனால் மனுஷனாக வந்திருக்கிறாரு, 33 வருஷம் மனுஷனாக தான் வாழ்ந்தார். அப்போ அவர் மனுஷனாக இருக்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. அவர் தூங்கி கொண்டிருந்தாலும் இவருடைய செயல்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, ஓடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. இயேசு தூங்குறத வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த பாரியா
இவ்வளோ பிரச்சனையில் போராடுங்கிற அவர் நிம்மதியாக தூங்கின்னு இருக்கிறாரு. நம்ம ஆளுங்க விட்டுருவாங்களா? வீட்டில் பாருங்களேன், எதனா ஒரு பிரச்சனை நடந்துருக்கும் போது யாரோ தூங்கி இருந்தா பாருங்க, வந்து கோபமாக ஒரு தட்டு தட்டி தூக்கம் கேட்குதா அவனுக்கு? இங்கே என்ன ஓடி இருக்குது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, நீ நிம்மதியாக தூங்குற கேட்குறாங்களா கேட்கலீங்களா? இதே சீசன் தான் அப்போ இருந்துருக்குறாங்க, அந்த சீசன் தான் இப்போவும் இருக்கிறாங்க. தட்டி கேட்குற மாதிரி அவங்க போய் எல்லாரும் சேர்ந்து இயேசு போய் தட்டி எழுப்பி, ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? என்ன கேட்டாங்க? நம்ம இவங்க மட்டும் தான் மூழ்கி சாவ போற மாதிரியோ, இயேசு சாவே மாட்டான்ற மாதிரி பேசுறாங்க. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து என்ன பண்ணார் தெரியுங்களா? முதல்ல எதை பார்த்து பேசினார் தெரியுமா? காற்றை பார்த்து பேசினார். எதை பார்த்து பேசினாரு? காற்றை பார்த்து பேசினார். காற்றே அமைதலாயிரு அப்படின்னாரு. காத்தை பார்த்து என்ன பண்ணாரு? பேசினார். ஏன் காத்தை பார்த்து பேசினாரு? காத்து அடிக்கிறதுனால தான் கடல் ஆடுது, தண்ணி ஆடுது. காத்து அடிக்கலைன்னா தண்ணி ஆடாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காத்து அடிக்கலைன்னா தண்ணி ஆடாது. பாட்டா வருது, காத்து வீசுது, காத்து மேலே வீசுது, கீழே வீசுது, சைடில் வீசுது, குப்படா தடிக்குது. ஹலோ, நானும் ஃபோன் வச்சுக்கிறேன், என் ஃபோன்லேயே வருது. நானும் தேடி போயிட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு போன் அந்த பாட்டு கேட்டு அப்படியே மணிக்கணக்காக கேட்ட மாதிரி சிரிக்கிறீங்க என்ன பார்த்து. ஃபோனை தான் வருதுங்க. அந்த காலத்தை திட்டுவாங்க, மேனா மினிக்கியா இருக்கிறேன்ட்டு. அதெல்லாம் பாட்டா வருது இப்போ. இதெல்லாம் சபையில் பேசலாமா? தப்பு இல்லையா? தப்புனா தப்பு, தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை. அது தப்புனா தப்பு தான், தப்புன்றவங்களுக்கு தப்பு தான், தப்பு இல்லைன்றவங்களுக்கு தப்பு இல்லை தான். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சரி, அப்போ காற்று, அவர் முதல்ல காற்றை பார்த்து பேசினாரு. எதை பார்த்து பேசினாரு? காற்றை பார்த்து பேசினாரு. ஏன்னா இந்த கடல் கொந்தளிச்சு இந்த போட் ஆடி இவங்க இவ்வளோ பயப்படுறதுக்கு காரணமே என்னன்னு தெரியுங்களா? காற்று தான். இவன் எதை பார்க்குறாங்க? தண்ணியை பார்க்குறான், பயப்படுறான். ஆனால் இந்த தண்ணியை எழுப்புறதுக்கு பின்னாடி ஒரு காற்று வேலை செய்யுது. அதானே உண்மை? இந்த தண்ணி எழும்பி இவ்வளோ தூரம் பொங்குறதுக்கு, அந்த போட்டை கழுவுக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு காற்று வேலை செய்ய முடியல, அது தண்ணி மூலமாக வேலை செய்யுது. நான் சொல்கிறேன், பிரச்சனைகளுக்கு காரணம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை இயேசுவின் நாமத்தினால கட்டுங்க, அதை இயேசுவின் நாமத்தில் துரத்துங்க, பிரச்சனை சரியாயிடும். எப்பவுமே நல்ல புத்திசாலி மரத்துக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுவான்னா, மரத்தாண்ட வேறாண்ட சுற்றி தோண்டிட்டு அங்கே உரம் போடுவான். வேரில் தான் உரம் போடுவான். ஏன்னா வேறாண்ட உரம் போட்டால் தான் முழு மரமும் சரியாயிடும். அதை விட்டுட்டு நீங்கள் கிளையில மருந்து தூவிந்தா, இந்த கிளையில் மருந்து தூவும் போது இந்த கிளை சரியாகும், பக்கத்து கிளை எஃபெக்ட் ஆகிடும். இதில் தூவுனா இது சரியாகும், இன்னொன்று எஃபெக்ட் ஆகிடும். மாறி மாறி பிரச்சனை வந்துக்கினே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம எங்கே போகணும்? வேருக்கு அடி வேறு போகணும். பிரச்சனை காரணம் என்னன்னு பார்க்கணும். அதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பேசணும். இயேசு சொன்னார், எவனாகிலும், மார்க் 11வது அதிகாரம் 23, 24 சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க நல்லா அழகாக கற்றுக் கொடுக்குறார் சீஷர்களுக்கு. கடல் கொந்தளிக்கலாம், நீ கடலை பார்த்து பேசினா வேலைக்கு ஆகாது. கடல் கொந்தளிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது என்ன, அதை பார்த்து பேசு. எப்பவுமே பாருங்க, வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்காக ஜெபம் பண்ணுங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்கு ஒரு ஊசி போடுங்க, டாக்டர் போட்டுருவாரா? என்ன பண்ணுறாரு அவரு? என்ன பண்ணுறாரு? இப்பெல்லாம் செக் பண்ணுறதே இல்லை, பேப்பர் எடுத்து எழுதி கொடுக்குறாரு, ஸ்கேன் எடுத்துருமா போ. அதில் அந்த காலம் டாக்டர் வயிற்றுல கை வச்சு அழுத்தி, இங்கே வலிக்குதா? இல்லை டாக்டர், பக்கத்தில். அதில் அந்த காலம் போச்சு, மலையேறி போச்சு. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க?
இந்த காலத்தில் டாக்டருங்க ஒரு பிரச்சனைன்னு போன உடனே கையே வைக்கிறது இல்லை. ஸ்கேன் போய் இந்த ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்து போ போ, கொஞ்ச நேரம் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 வேணா டேப்லெட் பெயின் கில்லர் வேணா கொடுக்குறோம் போ அப்படின்ட்டு, வலி இல்லாமல் இருக்கிற 2 மாத்திரையை கொடுத்து ஸ்கேன் எடுக்க அனுப்பிடுறாங்க. ஸ்கேன் எடுக்கும் போது ஸ்கேன் என்ன பண்ணுது, எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு கரெக்டாக காட்டுதா காட்டலிங்களா? காட்டுது. டாக்டர் ஸ்கேனில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே ப்ராப்ளம் இருக்குது, இப்போ இதை தான் சரி பண்ணணும். யோசிச்சு பாருங்க. அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தா பிரச்சனை சரியாகுது. ஆகுதா ஆகுது. இது நல்ல சிஸ்டம். ஆனால் ஸ்கேன் எடுத்து எங்கே ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நல்ல சிஸ்டம். ஆனால் சில டாக்டருங்க இப்போ தான் ஸ்கேன்லாம் வந்துச்சுங்க. சில காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனே கிடையாது. டாக்டருங்க ஒரு வலின உடனே அவங்களுடைய இதுவில் வச்சு கரெக்டாக இது பண்ணி மருந்து கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் கொடுக்குறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கணுன்ட்டே ஸ்கேன் எழுதி கொடுக்குறாங்க சில டாக்டருங்க. அதுக்காக சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுடுவோம். ஆனால் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இது பிரச்சனை, இதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், கரெக்டாக கொடுக்குறாங்க, கரெக்டாக சரியாகுது. அதுபோல் தாங்க பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் வர பிரச்சனைக்கு காரணம் என்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஸ்கேனில் கண்டுபிடிக்கணும் எங்கே ப்ராப்ளம்ட்டு. அதை சரி பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பேச வேண்டும். ஹல்லேலூயா சொல்லணும். ஞாபக மருதி, இது ஞாபக மருதி எங்கே வருது, பிரெயினில் வர ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணணும், பிரெயின் மேலே கையை வச்சு, உங்கள் மூளை மேலே கை வச்சு சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால ஞாபக மருதி என்னுடைய மூளையிலிருந்து விலகி போகும்படி கட்டளை எடுக்கிறேன், ஞாபக சக்தி விருத்தி அடையும்படி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் சொல்லணும். இன்னும் நீங்கள் சயின்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த ஞாபக மருதிக்கு எந்த பார்ட் ப்ராப்ளம் கூட சொல்லுவாங்க மூளையில். ஸோ அது தெரிஞ்சுன்னா அதே கொஞ்சம் அது நல்ல டீப்பாக ஸ்கேன். அப்போ அந்த ஸ்பேர் பார்ட்ஸை சொல்லி கூட என்ன பண்ணலாம், இயேசுவின் நாமத்தில் பேசணும். எலும்புகளில் பார்த்து பேசணும், நரம்புகளில் பார்த்து பேசணும். சில வியாதி நரம்பு வியாதி இருக்கும். நீங்கள் வந்து ஆண்டவரே சுகம் சாங்க சுகம் 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 சொல்ல ஸ்கேன் பண்ணு, பேசு. நரம்பு ப்ராப்ளமா, எலும்பு ப்ராப்ளமா, தசை ப்ராப்ளமா கண்டுபிடிக்கணும். சில நேரத்தில் தசையில் ப்ராப்ளம் இருக்கும், சில நேரத்தில் எலும்பில் ப்ராப்ளம் இருக்கும், சில நேரத்தில் நரம்பில் ப்ராப்ளம் இருக்கும். எதில் ப்ராப்ளம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை பார்த்து பேசுங்க, மீதியெல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. சரியான பிரச்சனையை கண்டுபிடிச்சு பேச கத்துக்கங்க. ஏசு அதை தான் செஞ்சு காட்டினார். சீஷர்களுக்கு எதை செஞ்சு காட்டினார் தெரியுங்களா? அவர் எழுந்து காற்றை பார்த்து பேசினார், அமைதலாயிரு. காற்றை பார்த்து என்ன சொல்றாரு, அமைதலாயிரு. காற்றை பார்த்து பேசினார். அடுத்த சில நிமிஷங்களில் கடல் அமைதி ஆயிடுச்சு. எது அமைதி ஆயிடுச்சு? முதல்ல காற்றை அமைதிப்படுத்திட்டா கடல் அமைதி ஆயிடும். நீங்க காற்றை அமைதிப்படுத்தாம கடலை பார்த்து பேசினே இருந்தா கடல் கொந்தளிச்சுன்னு தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி காற்று வேலை செஞ்சுன்னு இருக்குது. அதுபோல் தான் சில பிரச்சனைகள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், இதுக்கு சில நஷ்டங்கள், தோல்விகள், இழப்புகள், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதை சரியாக கண்டுபிடிச்சி அதை சரியாக பார்த்து பேசுங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, போயிட்டு ஆண்டு விட்டு அழுவுறோம், ஆண்டவரே இதெல்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட உங்கள் பிரச்சனைக்காக போகிறீங்க. அந்த டாக்டரு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சு, ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு அவர் பார்த்து அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே யாரோ ஒரு மனுஷி வந்து இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணுங்க கடவுளே அப்படின்னு அழுதாருனா, அவர் ஒரு மணி வச்சு 2 கற்பூரம் கொளுத்தி மெழுகுவர்த்தி கொளுத்தினார்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அடுத்த முறை அந்த டாக்டர் போவே மாட்டான். அந்த நாம சொல்ல, நானே வீட்டிலே செஞ்சுக்கிறேன், இந்த வேலையை நானே செஞ்சுக்கிறேன். அப்போ எந்த டாக்டர்கிட்ட போகிறோம்? சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி சரியான சிகிச்சை கொடுத்து சரியான சுகத்தை உண்டாக்குகிற டாக்டர்கிட்ட தான் நம்ம போகிறோம். அப்போ நம்ம கூட அப்படிதாங்க. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் போய் ஆணுட்டு அழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. அழுவது தப்பு கிடையாது, அழ வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். உங்கள் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன சில நேரத்தில் சில பிசாசுகள் வேலை செய்யும், சில காரணங்கள், குடும்பத்தில் சில காரணங்களுக்கு சில ஆவிகள்லாம் வேலை செய்யும். அதை கண்டுபிடிச்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதையெல்லாம் கட்டுகிறேன்னு சொல்லி பாருங்க, அதெல்லாம் மறைஞ்சிடும், அந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும். காற்றை நீங்கள் அமைதிப்படுத்திட்டீங்கன்னா, காற்றை பார்த்து பேசிட்டீங்கன்னா கடல் சரியாயிடும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காற்றை சரி பண்ணுங்க, கடல் சரியாயிடும்.
நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? காற்றையே கண்டுக்கிறது கிடையாது, கடல்கிட்டயே ஃபைட் பண்ணிக்கிறோம் இல்லை? அதெல்லாம் மாறட்டும். இயேசு பாருங்க எழுந்தாரு, காற்றை அமைதியா இருன்னு சொன்னாரு, கடல் அமைதியாயிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் திரும்பினாரு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க பாருங்க. அந்த பக்கமா திரும்பினாரு, திரும்பி முதல்ல என்ன கேட்டாரு? ஏன் பயப்பட்டீர்கள்? எப்படிப்பட்ட கேள்வி தெரியுங்களா? என்ன கேட்டாரு? நம்ம போட்டில் இருக்கும்போது இது மாதிரி கடல்ல காத்து கொந்தளிச்சு இயேசு எழுதிச்சு நம்மளை பார்த்து ஏன் பயந்துங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பயப்படாம என்ன பண்றது? அதுதான் சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? பயப்படாம என்ன பண்ண முடியுங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது, ஏன் பயந்துன்னு கேட்குறீங்க? பயப்படாம என்ன பண்ணுவோம்? நம்ம அதுக்கு சூப்பராக அவருக்கே கொஸ்டின் கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதில் சில லெசன்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் உன்னால் ஜெயிக்க முடியும். அதற்குரிய எல்லா பலனும், எல்லா வல்லமைகளும், எல்லா அதிகாரங்களும், எல்லா ஆளுகைகளும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு நான் AK-47 வாங்கி கொடுத்துருக்கேன் துப்பாக்கி. அவன் வீட்டுக்குள்ள ஒருத்தன் சின்ன பேனா கத்தி எடுத்துன்னு உள்ள வந்துட்டான். இவன் பயந்து அலறி அழுது என்கிட்ட ஓடி வந்தான். நான் ஒரு சின்ன கை துப்பாக்கி ரிவால்வர் எடுத்து காட்டி, சுற்று மரியாதை போடா அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். துரத்தி விட்டுட்டேன்னு வச்சுக்கங்க. துரத்தி விட்டுட்டு இவனை பார்த்து என்ன கேட்பேன்? என்ன கேட்பேன்? எதுக்குடா பயந்த கேட்பேனா? கேட்க மாட்டேனா? ஏன் கேட்பேன்? உங்ககிட்ட என்ன நான் கொடுத்துக்கிறேன்? AK-47 கொடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோண்டு பேனா கத்தி ஏற்று வந்ததுக்கு அலறி அடிச்சுன்னு ஓடி வந்து பயந்து வந்து என்னை எழுப்பி தூக்கிட்டு இருக்கணும்னு உனக்கு கவலை இல்லையா? அவன் கத்தி ஏற்று வந்து நிற்கிறான் ஒருத்தன் வீட்டு வாசலாண்ட, நீ நல்லா தூங்குறிய அப்படின்னு என்னை எழுப்புனா, நான் கை துப்பாக்கி ஏற்று வந்து அவனை மிரட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவேன்? கேட்பேனா? கேட்க மாட்டேனா? அது போல தாங்க இயேசுவின் நாமம் நமக்கு அவ்வளவு பாதுகாப்பு. இயேசுவின் நாமத்தில் சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு வெற்றிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உயர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா எல்லா பிசாசு மேலேயும் அதிகாரமும் ஆளுகையும் இயேசுவின் நாமத்தில் வல்லமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் இவர் கேட்கிறார், பேதுரு எழும்பி, பேதுரு யோவான் யாக்கோபு பார்த்து கேட்டாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட ஒன்றும் கொடுக்காம இல்லை நீ பயப்படுறதுக்கு, உனக்கு இருக்குது, இருந்து நீ ஏன் பயந்த? அதுதான் கொஸ்டின். உனக்கு இருக்கிறது, நீ எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நீ ஏன் பயந்த? அதுக்கு அடுத்தது என்ன கேட்டாரு? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? அடுத்தது என்ன கேட்டாரு? விசுவாசம் ஏன் இல்லாம போச்சு அப்படின்னா என்னன்னா, நீயே காற்றை அடக்கி இருக்கலாம், நீயே கடலை சரி பண்ணியிருக்கலாம், உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா, உன் விசுவாசத்தை நீ பயன்படுத்தி இருந்தா, உன் விசுவாசத்தை நீ செயல்படுத்தி இருந்தா, இயேசு செஞ்சதையே நீ செஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் கேட்டாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்குற மாதிரி தான், ஏன் என்ன வந்து எழுப்புன, ஏன் என்ன வந்து கூப்பிட்டு வந்த? உங்ககிட்ட வந்து துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா உனக்கு? புரியுதுங்களா? துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா உனக்கு? ட்ரைனிங் கொடுத்து துப்பாக்கியும் கையில் கொடுத்துக்கிட்டு வந்தா என்கிட்ட ஓடி வந்தா நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? அது போல் தான் கேட்குறாரு. அப்போது கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் நாமத்தில் அதிகாரங்கள், வல்லமைகள், ஆளுகைகள் இருக்கிறது. ஆனால் ஏன் நாம் கிறிஸ்துவங்க கஷ்டப்படுறோன்னா, நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த போட்டில் போகிற சீஷர்கள் மாதிரி இருக்கிறோம். இயேசு அமைதியாக இருந்தார். நிறைய பேர் பாருங்களேன், இயேசு எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாருங்க. இயேசு உங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னா நீங்கள் செய்யணுன்ட்டு அவர் விரும்புகிறாரு. நீங்கள் செய்யணுன்ட்டு அவர் விரும்புகிறாரு. அப்போ நீங்கள் செய்யணும். நான் நிறைய இடத்துல நிறைய முறை சொல்கிற ஒரு உதாரணம், 2 வயசு குழந்தைக்கு, அதாவது 1 வயசு 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா
இந்த தள்ளு வண்டி ஒன்று கொடுப்பாங்க, 3 சக்கரம் வச்சு ஒரு தள்ளு வண்டி. அது என்ன பண்ண, நிற்க முடியாது நடக்க முடியாது இருக்கிற காலத்தில் அந்த வண்டியை பிடிச்சி டப 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 டபன்னு ஓடும். இப்போல்லாம் தள்ளு வண்டியெலாம் மாறி போச்சு. அந்த கட்டையில் வரதெல்லாம் போயிட்டு இப்போ குழந்தை கீழே விழாதபடிக்கு அதுக்கு உட்காரத்துக்கு பெல்ட்டு, கட்டுறதுக்கு பெல்ட்டு, சுற்றி ரவுண்டு போட்டு எல்லா பக்கமும் நகர்ற மாதிரி எஸ்ஐக்கல்ல தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு 4 புறமும் சக்கரம் இருந்தது, அது 4 திசைகளிலும் ஓடக்கூடியதாக இருந்ததுன்ட்டு இப்போ கண்டுபிடிச்சி வச்சு அதெல்லாம் செஞ்சு அதில் குழந்தைய உட்கார வச்சு அதை அனுப்பிடுறாங்க. அது அதில் உட்காந்துக்கு டபா டபா டபான்னு ஓடும். செவுத்துல இடிச்சினாலும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ஆகாது. புரியுதுங்களா? அது போல் இப்போ வண்டிலாம் வந்துடுச்சு. அந்த அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 3 சக்கர வண்டியை வச்சு அதை ஏறி நின்றுச்சு குடு குடு குடுன்னு ஓடும், தள்ளின்னு ஓடும். அதை பிடிச்சின்னு தான் நிற்கும், அதை பிடிச்சின்னு தான் நடக்கும். அப்படி தான் பழகுச்சு. அது ஒரு டைமுக்கு யூஸ். ஆனால் அதே பெருசாகிட்ட பிறகும் அதையே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 20 வயசு ஆகிட்டோம், கிளம்பும் போது அந்த வண்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி ரோட்டில் ஒருத்தர் போனான்னு வச்சுக்கோங்க, குஞ்சு ஓட்டிக்கிட்டு என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எதுக்குப்பா இது? இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்து தான் இதாங்க வச்சுருக்கிறேன். நான் சொல்கிறேன், சில பழக்க வழக்கங்கள், சில காரியங்கள் கூட சொல்கிறேங்க இல்லைங்க, சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வச்சுருக்கணும், அப்புறம் அதை ஒழிச்சிடணும். பவுல் சொல்கிறாரு, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், நான் முதியவனான வளர்ந்த போதோ குழந்தைக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். அதுபோல் தாங்க இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நீங்கள் ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகல, இது போல் நல்ல சத்தியத்தை கேட்கல, வாரம் வாரம் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நிற்பீங்க. அவர் எண்ணெயை ஊற்றுவார், தண்ணியை ஊற்றுவார், அரிசியை போடுவார், உப்பை போடுவார், தலையில் எதை வச்சு ஜெபம் பண்ணி கையில் கொஞ்சம் குத்து அனுப்புவார். கையில் ஜெபம் எண்ணெய், ஜெபம் தண்ணி, ஜெப உப்பு, ஜெப அரிசிலாம் குத்து அனுப்புவோம். அது நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அந்த வண்டி மாதிரி. அது நீங்கள் வளர்ந்துட்ட பிறகும் அதே வண்டியை வச்சுன்னு திரியக்கூடாது. 20 வயசு ஆயிடுச்சு, 15 வயசு ஆயிடுச்சு, அதே வண்டியை வச்சுன்னு திரியிறேன்னா என்ன அர்த்தம்? நல்லா இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. நீங்கள் வளர்ந்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் மற்றவனுக்கு வண்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு வரணும், நீங்கள் ஜெபம் பண்ணுற அளவுக்கு வரணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? வளரோம், இதிலெல்லாம் நம்ம சபைக்கு போகிறோம், 10 வருஷம் போகிறோம், 15 வருஷம் போகிறோம், 20 வருஷம் போகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என்ன பண்ணுறது இல்லைன்னா நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துறதே கிடையாது. உங்கள் விசுவாசம் எங்கே? இயேசு கேட்டுக்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே கேட்டார்களா? கேட்குறீங்களா? கேட்டார். அப்போ உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தான். நம்ம வணங்குகிற தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் மட்டும் எல்லாவற்றையும் செய்கிறவர் கிடையாதுங்க. அந்த எல்லாவற்றையும் செய்கிற அதிகாரத்தையும் அந்த வல்லமைகளையும் அந்த உரிமைகளையும் நமக்கும் கொடுத்துருக்கிறாரு. சில ஆளுங்க கொடுக்க மாட்டாங்க, சில சாமியெல்லாம் கொடுக்காது. அதுக்கிட்ட போய் கேட்டுப்பாரு, உன்னை அடித்து ஓட விட்டுரும். என்னது, என்கிட்ட இருக்கிற வேலாயுத்த சூலாயத்தை நீ கேட்குறியா? கொன்று போடுற ராஸ்கல் போ, கொடுக்காது. ஆனால் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் செய்வான். அல்லேலூயா. ஒரு கை தட்டுறீங்களா ஆண்டவருக்கு? எந்த சாமியா சொல்லுமா? எந்த சாமியாவது கொடுக்குமா? இப்படி எல்லா சாமியும் 10 ரூபா வச்சுக்கின்னு 2 ரூபா கொடுத்துட்டு 8 ரூபா கிட்ட இருக்கணும், போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடும். இவர் சொல்கிறாரு, செக் புக்கில் செக்கை போட்டு கொடுக்குறாரு, உன்னால் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதி எடுத்துக்கோ, என் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா ஓடி போட்டு அதை எடுத்துக்கோ. சில கரண்ட் அக்கௌண்ட்டுக்கெலாம் ஓடி கொடுப்பாங்க. ஓடினா என்ன தெரியுங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் 1 லட்சம், இப்போ எனக்கு ஒரு 5 லட்சத்துக்கு ஓடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என் அக்கௌண்ட்டில் வெறும் 5 ரூபா தான் இருக்குது, நான் 50,000 ரூபா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒருத்தருக்கு 2 லட்சத்துக்கு செக்கு கொடுத்தா கூட பாஸ் ஆகிடும். ஏன்னா என் 50,000 ரூபா அவன் எடுத்துக்கின்னு எனக்கு இருக்கிற ஓடி 2 லட்சத்தையும் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். கொடுத்து அதில் அவன் அந்த செக்கை பாஸ் பண்ணுவான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நீ விசுவாசிச்சுன்னா நான் செய்கிறது எல்லாத்தையும் நீயும் செய்ய முடியும். நான் அதுக்கு தான் சொல்கிறது, இயேசுவை பாருங்க. இயேசு என்னைக்காவது ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரா? எங்கடா கிளினிக்ல போய் உட்காந்து இருக்கிறாரா?
போகலை. அப்போ உங்களால் அப்படி செஞ்சுக்க முடியுமா? ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியுமா? முடியும். நீங்கள் முடியறதில்ல, உங்களுக்கு முடியறதில்ல, அவ்வளோதான். அதாவது இருக்குதுங்க, இருக்கிறதுனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கிறது எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு இல்லை, நான் எடுத்துக்கல, எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆனால் இருக்கிறது தான். அல்லேலூயா. புரிஞ்சுங்க ஒரு அல்லேலூயா. இருக்குது, உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நினைச்சீங்கன்னா, நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா, நீங்கள் சிலதெல்லாம் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் உங்களால் வாழ முடியும். ஹாஸ்பிட்டலில் கொடுக்கிற சுகத்தை விட அதிகமான சுகத்தை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற சுகத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கொடுத்திருக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்ல எல்லாமே ஒரு ஒழுங்கு வேணும், ப்ரொசீஜர் வேணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறான், நான் கூட இறங்கி எக்ஸசைஸ் பண்ணேன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் சும்மா கும்முன்னு பாடி பில்டர் ஆகிடுவேன். சிரிக்கிறீங்க, இதாத்துக்கு சிரிக்கிறீங்க தெரியுமா? அதெல்லாம் முடியாது பாஸ்டர், அதெல்லாம் முடியாதுலாம் கிடையாது. காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் நல்ல ட்ரைனரை பிடிச்சி ஒரு ஜிம்முக்கு போனேன்னா அடுத்த 6 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 6 பேக்ஸ்லாம் வேணாம், அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. நம்ம ஸ்டேஜ் ஏரியா இப்படி காட்ட போகிறோம், அதெல்லாம் வேணாம். ஓரளவுக்கு நல்லா உடம்ப செஸ்ட்டு, ஷோல்டரு, கை, காலெல்லாம் நல்லா அப்படி நல்லா ஸ்டிஃபாக நல்லா கட்ஸாக ஆக்கிட முடியும்னா முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி பயிற்சி செய்யணும். டெய்லி என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். பயிற்சி செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். செஞ்சால் தானே நான் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் என்னை பார்க்கும்போது பாடி பில்டராக பார்க்க முடியும். நான் பார்த்துட்டு இப்போ சொல்லிட்டேன் நான் பாடி பில்டர் ஆகிறேன்ட்டு, ஜிம்முக்கும் போகிறது இல்லை, எந்த தம்புளிச்சு தூக்குறது இல்லை, தண்டாலாம் அடிக்கிறது இல்லை, குண்டாலாம் அடிக்கிறது இல்லை. நல்லா வேலைக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்ட உடனே தூக்கிக்கிட்டு நல்லா கறி உருளைக்கிழங்கு சிப்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு ஊறிட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறீங்க நான் பாடி பில்டராக இருப்பேன்னா இதை விட மோசமாக இருப்பேனா? என்ன கேட்பீங்க? என்னங்க பாடி பில்டர் ஆகிட்டோன்னு சொல்லி இப்படி ஆகிட்டீங்க, பில்டர் பாடி ஆகிட்டீங்க. பாடி பில்டர் எப்படி ஆகிட்டாரு? பில்டர் பாடி ஆகிட்டாரு. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்போம். அப்போ நான் பாடி பில்டர் ஆகணும்னா நான் அது எனக்கு இருக்குது, அப்படி ஆகிறதுக்கு எனக்கு இருக்குதுங்க. எனக்கு மட்டும் கிடையாது, உங்கள் எல்லாராலையும் முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுலன்னா அதை ஒரு முறையாக தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறது கிடையாது. அதனால் நம்மளால் அதில் என்ன பண்ண முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல. அப்படிதாங்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விடுதலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிசாசின் மேல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் வரலன்னா நீங்க பயிற்சி செய்யறதே கிடையாது. நீங்க என்ன பண்றது இல்லை, எக்ஸசைஸாக பண்ணுறது கிடையாது, ஜிம்மு பக்கமாக போகிறது கிடையாது, தூக்குறதும் கிடையாது எதையும். அது போல் இருக்கிறோம். நம்ம பயிற்சி எடுக்கணும், டெய்லி பேசணும், நம்ம சுகத்துக்காக பேசணும், நம்முடைய ஆரோக்கியத்துக்காக பேசணும், நம்முடைய வெற்றிக்காக பேசணும். இயேசுவின் நாமத்தில் பேசுங்க. அல்லேலூயா. யாக்கோபு அழகாக எழுதுறாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா வழியாக நம்மிடத்தில் வந்து அடைகிறது. எல்லா நன்மைகளும் எங்கிருந்து வருதா? பரலோகத்திலிருந்து வருகிறது. எல்லா நன்மைகளும் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. அப்போ அந்த எல்லா நன்மைகளும் பரலோகத்திலிருந்து வருகிற நன்மைகள் எப்படி வருது அப்படின்னா ஜோதிகளின் பிதா வழியாக நம்மிடத்தில் வந்து அடைகிறது. எப்படி வருதா? ஜோதிகளின் பிதா யாரு? இயேசுதான். இயேசு சொன்னாரு, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அவர் தான் ஜோதிகளின் பிதா. அப்ப எல்லா நன்மைகளையும் பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்து இருக்கிறார். அப்ப நம்மளால எடுக்க தெரியணும், அதெல்லாம் அனுபவிக்கணும், அதெல்லாம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. அப்பா சொத்து யாருக்கு சொந்தம்? பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். சொல்லுங்க, எங்க அப்பா இயேசு அப்பாவுடைய சொத்து எனக்கு தான் சொந்தம். சுகம் எனக்குரியது, வெற்றி எனக்குரியது, பொருளாதார ஆசீர்வாதம் எனக்குரியது.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்குரியது. ஆமென். அதெல்லாம் நமக்கு சொந்தம். நம்ம அதெல்லாம் எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். எக்ஸசைஸ் இப்போ எப்படி இந்த போய் பாடி பில்டர் ஆகணும்னா சும்மா வீட்டிலே இருந்து பாடி பில்டர் ஆக முடியாது. ஜிம்மு போய் கொஞ்சம் அந்த பூச்சி இழுக்கணும், தொங்கணும், ஏதாவது செய்யணும். அப்போ தானே பாடி பில்டர் ஆக முடியும். எதுவுமே செய்யாமல் பாடி பில்டர் ஆக முடியாதுல்ல. அப்போ அது போல் தான் கொஞ்சம் இதெல்லாம் இழுக்கிற வேலை இருக்குது. சொல்லணும், இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. உட்காந்த இடத்துல அழகாக பேசலாம். உட்காரணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், பேசணும். ஃபஸ்ட்டு உட்காரணும். முதல்ல இயேசு எனக்கு இதெல்லாம் கொடுத்து இருக்கிறான்றத உங்கள் மனசில் நல்லா கன்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்கள் மனசுக்கு உள்ள மனசுக்கு என்ன கொடுங்க? அதை வந்து நிச்சயத்தை கொடுங்க. இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ வேணாலும் உலகத்தான் தான் பாட்டு பாடினான். மரத்துக்கு மரம் தாவும் குரங்கு போன்றதான் இந்த மனசு. இந்த மனசு எப்படி தான்? குரங்கு ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காராது, பார்த்துருக்குறீங்களா? இங்கே உட்காந்து இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எகிரி அங்கே உட்காந்து இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு வேற இடம் எகிரி உட்காந்து இருக்கும். அது போல் தாங்க இந்த மனசு. இது இங்கே இருக்கும் போது ஒழுங்காக உட்காந்து இருக்கும், இப்படி வெளியில் போச்சுன்னா அது நாலா திசையிலையும் தாவின்னு இருக்கும். இதை கொஞ்சம் சரி பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து சரி பண்ணணும், இந்த மனசை சரி பண்ணணும். இயேசு நல்லவர், இயேசு எனக்கு இந்த நன்மையை கொடுத்து இருக்கிறார், நான் இந்த குறைவில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு இந்த வெற்றியை எனக்கு கொடுத்திருக்கிறார், இயேசு எனக்கு இதை கொடுத்து இருக்கிறார். இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது அந்த ஜீவனோடு கூட இதையும் சேர்த்து எனக்கு கொடுத்து விட்டார். அவர் கொடுக்க வேண்டியதே கிடையாது, கொடுத்துட்டார். இது எனக்கு வரணும், இது எனக்கு சொந்தம், இது எனக்கு நடக்கும், இது நடந்து நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற உங்க மனசுல கொஞ்சம் பாருங்க, பேசுங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் பேசுங்க, வாயால பேசுங்க. என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற வார்த்தைகளை பேசுங்க. பிரச்சனை எங்க இருக்குதோ அதை பார்த்து கடிந்து கொண்டு, வசனம் சொல்லுது, கட்ட வேண்டியதை கட்டணும், கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்க்கணும். தண்ணி வரும்போது திறக்கணும், தண்ணி வராதப்போ மூடிடணும். அதெல்லாம் கரெக்டாக செய்வோம். குழாயில் தண்ணி பிடிக்கும் போது பாருங்க, நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி அந்த சொம்பில் இருக்கிற வரைக்கும் தண்ணி பிடிப்போம். சொம்பு ரொம்பிச்சு இது தண்ணி எங்கே பிடிச்சி வைக்க முடியாத குழாய் என்ன பண்ணுவோம், மூடிடுவோம். அது போல் தாங்க, கட்ட வேண்டியதை கட்டணும், கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்க்கணும். இயேசுவின் நாமத்தில் இயேசு சொன்னாருங்க, நீங்கள் பூமியில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பூமியில் எதெல்லாம் கட்டுறீங்களோ அதெல்லாம் பரலோகமும் சேர்ந்து வந்து கட்டுது. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என் சரீரத்தில் இந்த பலவீனத்தை உண்டு பண்ணுகிற கேன்சர் வியாதியை இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் வேலை செய்யக்கூடாது என்று நான் கட்டுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரலோகமே அதற்காக வேலை செய்கிறது. தெரியுமா? பரலோகமே வேலை செய்தான். நீங்கள் பூமியில் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும்னா பரலோகமே அதற்காக வேலை செய்கிறது. பரலோகத்தின் தூதர்கள் வேலை செய்கிறார்கள், பரலோகத்தின் தேவன் வேலை செய்கிறார். பரலோகத்தின் தேவனுக்கு ஒப்பானவராக உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறார். எப்போ? நீங்க வாயை திறந்து பேசணும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் 2-3 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். 4 காரியம். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது, ஆவியானவரும் இருக்கிறாரு. ஆனா இந்த இருள் மாறல, ஒழுங்கின்மை மாறல, வெறுமை மாறல. எப்போ இந்த இருள் மாறிச்சு, எப்போ இந்த ஒழுங்கின்மை மாறிச்சு, எப்போ இந்த வெறுமை மாறிச்சு அப்படின்னா அங்க வார்த்தை வருகிறது. அடுத்தது என்ன வருது? வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரு வார்த்தை வந்த உடனே அங்க இருக்கிற ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன். இருள் தான் இருந்துச்சு, ஆனா அந்த இருளுக்குள்ள இருந்த வெளிச்சத்தை வெளியில கொண்டு வந்துட்டாரு. நான் சொல்றேன், எல்லா துக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டம், துக்கம், வேதனை, வியாகுலம், கண்ணீர், கவலை, இதுக்குள்ள இருந்தே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, இதுக்குள்ள இருந்தே ஒரு வெற்றியை, இதுக்குள்ள இருந்தே ஒரு சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் வெளிச்சத்தை எப்படி உண்டாக்குனாரு? வசனம் சொல்லுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன். வெளிச்சத்தை எங்க இருந்து கொண்டு வந்தாரா? எங்க இருள் இருந்துச்சோ
அந்த இருளில் இருந்தே வெளிச்சத்தை வெளில கொண்டு வந்தாராம். தேவனால் எல்லாம் கூடும். சரிங்களா? உங்களை எது அழிக்கணும்னு நினைக்குதோ அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுவார். அதுலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுவாருங்க. எந்த மனுஷன் உங்களை கவுக்கணும், உங்களுக்கு விரோதமாக கெடுதல் நினைக்கிறானோ அவனை கொண்டே உங்களுக்கு உயர்வை கொண்டு வந்துடுவார். புரியுதுங்களா? தேவன் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் வார்த்தை போகணும். ஆனால் என்ன போகணும்? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்ற வார்த்தை போகணும். சுகம் உண்டாக கடவுது, வெற்றி உண்டாக கடவுது, படிப்பு இயேசுவின் நாமத்தில் வருவதாக அப்படின்னு வார்த்தை வரணும், வசனம் வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? என்னதான் பயிற்சி எடுக்கிறோம்? இதெல்லாம் செய்கிறோமா? இதுக்கு எதிராக தான் பேசினுக்கிறோம். வலிக்குது, உயிர் போகிற மாதிரி இருக்குது, செத்துருவும் போல இருக்குது. இப்படி பேசினா வெளிச்சம் வராது, இருளிலிருந்து வெளிச்சம் வராது, எல்லா ஒழுங்கின்மையும் சரியாகாது, வெறுமை நிறைவுகளால் நிரம்பாது. புரியுதுங்களா? இப்படி பேசினா நடக்காது. இப்படி பேசணும், வசனத்தை பேசணும். நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் படி தழும்புகளால் சுகமானேன். எலும்புல பிரச்சனையா? எலும்பை பார்த்து பேசணும். என் எலும்புகள் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் தழும்புகளால் குணமாகி விட்டது. எலும்பை பார்த்து பேசணும். வசனத்தை கேட்கும் போது பேசணும். அவர் தமது வசனத்தை அனுப்பி என் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதை ஆக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாய் மாற்றுமா? எலும்புகளுக்கெல்லாம் ஊனா இருக்குதான். எலும்புகளுக்கெல்லாம் ஊனுன்னா என்ன? நம்ம எலும்புலாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? எல்லா எலும்புலையும் சின்ன 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 ஹோல்ஸ் நிறைய இருக்குங்க. எல்லா எலும்புலையும் என்ன இருக்கும்? சின்ன 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 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில், அந்த எலும்புல இருக்கிற ஹோல்ஸுக்குள்ள எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குற அந்த ஊன், ஸ்ட்ரென்த்து கொடுக்குற பவர், வல்லமை அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் குறைய தான் எலும்பு வீக் ஆகுது, எலும்பு உடையுது, எலும்பு தேயுது, எல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் பேசி பாருங்க, என் எலும்புகளிலே நான் வசனத்தை படிக்கிறேன், வசனத்தை கேட்கிறேன், அதனால் என் எலும்புகள் எல்லாம் ஊன் நிறைந்ததாக இருக்கும், என் எலும்புகளில் வறட்சி இல்லை, என் எலும்புகள் நினமுள்ளதாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன்னு சொல்லி பாருங்க. நான் சொல்கிறேன், எலும்பெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக ஆகும். எலும்பு ட்ரை ஆயிடுச்சு, எலும்பு தேயுது, எலும்பு உராயுது, ஜவ்வுல பிரச்சனையா? மூட்டு ஜவ்வு, இடுப்பு ஜவ்வு, எல்லா ஜவ்வும் பார்த்து பேசுங்க. ஜவ்வெல்லாம் ஒரு கவ்வுங்க, விடக்கூடாது. அல்லேலூயா. நம் தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். எத்தனாவது வசனம்? 7வது வசனத்தில் தான் நின்ன. 8வது வசனம் தான் பேசணும்னு வந்தேன். எடுத்தது 8வது வசனம் பேசுறது. ஏன்னா யாரும் 7வது வசனத்துக்காக வந்திருக்கிறீங்க. யாருன்னா வந்திருப்பீங்க, எனக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே, இவைகளை எல்லாம் செய்கிறவர். சொல்லுங்க, என் தேவன் எல்லாவற்றையும் அவர் ஒருத்தராகவே செய்கிறவர். ஆமேன். ஒரு கை தட்டுங்க. அவளை போற யாரு? நம்மள ஒரு வேலை செய்ய சொன்னா என்ன சொல்ல தெரியுமா? ஒண்டியெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இந்த ஆள் ஹெல்ப்பர் கடுப்பு, அந்த ஆள் ஹெல்ப்பர் கடுப்பு. ஆண்டவர் ஹெல்ப்பரையே கேட்க மாட்டாரு. எய்ட்ஸ் வியாதியை சுகமாக்கணுமா? நோ ஹெல்ப்பர். கேன்சர் வியாதியை சுகமாக்கணுமா? நோ ஹெல்ப்பர். வேற என்ன வியாதி இருக்குது? வேற என்ன காரியம் செய்யணும்? ஒரு மலையை உருவாக்கணுமா? நோ ஹெல்ப்பர். இல்லை ஒரு மலை கடலுக்குள்ள போய் விழணுமா? ஹெல்ப்பரே தேவையில்லை, அவரே செய்வார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்னைக்கு ஆதியாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் காண்கிறவைகளும் நம் கண்கள் காணக்கூடாதவைகளும் இருக்கிற தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் தேவன் ஒருவராய் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். அப்போ உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ சின்ன காரியம் யோசிச்சு பாருங்க. அது பெரிய காரியமாக யோசிச்சு பார்க்காதீங்க. அது எவ்வளோ சின்ன காரியம் தேவன் ஈஸியாக செய்ய முடியும். எப்போ செய்கிறாரு? வார்த்தை வரும்பொழுது. அப்போ உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வரட்டும், தொடர்ந்து வரட்டும், தொடர்ந்து பயிற்சி வரட்டும். ஜிம் மாஸ்டர் நினச்சிக்கங்க. ஒவ்வொரு பாடி பில்டரையும் ஒட்டி வச்சு பாருங்க. இந்த ஆள் இப்படி வரானா, எப்படி வந்துட்டான்? பயிற்சி. நானும் எல்லாம் வரணும்னா எப்படி வருவேன்? நான் பேச்சு, அவனுக்கு பயிற்சி, எனக்கு பேச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க. உலகத்தாருக்கு பயிற்சி, உங்களுக்கு பேச்சு.
நீங்க பேசி பேசியே வந்துடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக, ஆண்டவரே நீர் வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த செயல்கள் மூலமாக நாங்கள் தியானித்து அறிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய மக்கள் ஒவ்வொரு தெய்வங்களை வைத்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வணங்குகிற ஒரே தெய்வம் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களப்பா. உம்மை எங்களுடைய தெய்வமாக, உம்மை எங்கள் தகப்பனாக ஆண்டவரே எப்படியோ உம்முடைய கிருபையினால் நாங்கள் தெரிந்து கொண்டோமே, நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தோய்ந்து போனவர்களாய் திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லி அப்பத்தையும் கொடுத்து வயிறார திருப்தியாக்கி அவர்களை அனுப்பினது போல இந்த இடத்துல யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்களோ, இந்த செய்தியை யாரெல்லாம் சோர்வோடு கேட்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் நீங்கட்டும், எல்லா தொய்வுகள் நீங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய அப்பத்தை புசித்து இருக்கிறாங்க ஆண்டவரே, ஒரு பலத்தோடு, ஒரு உற்சாகத்தோடு, ஒரு நல்ல கிருபை உள்ள ஆசீர்வாதத்தோடு இவர்கள் வெற்றி நடைப்போட, வீர நடைப்போட கர்த்தருடைய பலன் உண்டாகட்டும் அப்பா. அப்பா, அந்த அப்பத்தை விட இந்த அப்பத்தில் அதிக வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டிருக்காங்க பிள்ளைகள் யார் யார் என்னென்ன செய்யணும் பரிசுத்தம் பேசுங்கப்பா. அதையெல்லாம் செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா சுகங்களையும் இவர்கள் பெற்று இந்த பூமியிலே ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்தாவினரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்தப்பா நீர் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, தேவ தூதர்களின் பணி இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையான செயல்கள், பரிசுத்த ஆவியினுடைய பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியின் மூலமாய் உண்டாயிருக்கிற நடத்துதல்கள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கட்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. தொடர்ந்தப்பா இந்த ஆராதனையின் மூலம் இருக்கிற துதி கனம் மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்வயமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.